கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இல்லைங்களா? பர்த்டே கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் கொண்டாடாத ஆளே கிடையாது அப்படிதான் சொல்ல முடியும். மேக்சிமம் பர்த்டே கொண்டாடுவாங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான நபர் பிறந்த தினத்தை, உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு பிறந்த நாளை ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் மாத்திரம், அதாவது அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா அது மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான். ஏன்னா வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 விதமாய் சொல்லுகிறது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவ தூதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு காடுகள் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல அந்த மேய்ப்பர்கள் தங்கி இருப்பாங்க. அந்த மேய்ப்பர்கள் கிட்ட தேவதூதன் தோன்றி சொல்றாரு, தேவதூதன் சொல்றாரு அவர்களை நோக்கி, நீங்க எல்லாம் பயப்படாதீங்க, திடீர்னு ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கவும் எல்லாரும் பயந்துடுறாங்க. தேவதூதன் வரும்பொழுது அந்த இடம் முழுவதும் வெளிச்சம் பிரகாசிக்குது. அதை பார்த்து அந்த மந்தையினுடைய மேய்ப்பர்கள் பயப்படுறாங்க. அப்ப அவங்கள பார்த்து தேவதூதன் சொல்றாரு, பயப்படாதீர்கள், இதோனா கவனின்னு அர்த்தம். அப்போ இதோ எல்லா ஜனத்துக்கும், யாருக்கு? எல்லா ஜனத்துக்கும், அப்போ உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 4 பெண் குழந்தை பிறந்துச்சு, 3 பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா மனசு ரொம்ப துக்கப்படுவாங்க. ஐயோ ஏண்டா பிறந்தது, இன்னொரு ஆண் குழந்தையா இருந்திருக்க கூடாதா அப்படின்லாம் சொல்லி, அப்போ ஒருத்தருடைய பிறப்பின் நிமித்தம் சிலர் என்ன பண்ணுவாங்க, வருத்தப்படுவாங்க. இந்த புள்ள பிறந்த நேரம் சரியில்லை இப்படி எல்லாம் சொல்றாங்க ஆளுங்க. குழந்தை பிறக்கிறது நல்லது, அதுல நேரம் சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க தேவதூதன் சொல்றாரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று தேவதூதன் சொல்லுகிறார். அப்போ கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பிறந்த நாள். கிறிஸ்து இன்னைக்கு பிறந்திருக்கிறாரு. அவரு எல்லா ஜனத்துக்கும் மகிழ்ச்சி உண்டாக்கும்படிக்கு, சந்தோஷத்தை உண்டாக்கும்படிதான் அவர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த நற்செய்திய அந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் அறிவிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எல்லா ஜனங்களும், உலக ஜனங்கள் மொத்த மனுக்குலத்துக்காகவும் தான் அவங்களுடைய எல்லா பாவங்களையும், எல்லா மனுக்குலத்தினுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறந்தார், வந்தார். அப்போ இதை நீங்க விசுவாசிக்கணும். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல வரும் பொழுது, நீங்க அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்க எசப்பா, நீங்க எங்க வீட்டுக்குள்ள, எங்க குடும்பத்துக்குள்ள, எங்க உள்ளத்துக்குள்ள, எங்க இல்லத்துக்குள்ள நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் குடும்பம் மிகுந்த சந்தோஷம் அடைக்கும், மிகுந்த சந்தோஷமாகும் என்று சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில கிடத்திருக்கதே காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அப்போ இந்த பிள்ளை இது என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை, பிறந்த குழந்தைய எப்படி வச்சிருப்பாங்களா, முன்னணியில் கிடத்தி ஒரு துணியில சுற்றி என்ன பண்றாங்க, முன்னாடி முன்பக்கமா வச்சிருப்பாங்க, முன்னணியில் வைத்திருப்பார்கள். அதுதான் உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கும் நீங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன அடையாளம், உங்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கும். உங்கள் குடும்பம் சமாதானத்தோடு இருக்கக்கூடிய அடையாளமாக இருக்கும். உங்கள் சரீரத்திலே ஒரு நல்ல சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கும். அப்ப ஆண்டவராகிய ரட்சகரை, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு எது அடையாளமா இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் சொந்த ரட்சகராக, சொந்த தெய்வமாக நீ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு சுகம் அடையாளமாக இருக்கும், சமாதானம் அடையாளமாக இருக்கும், ரட்சிப்பு உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நாம் ஜெபிப்போம்.
சர்வ வல்லமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உடைய ஜனங்களுக்கு தகப்பனே, நீர் யார் என்பதை, நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டு, நீர் உலகத்தை ரட்சிக்க வந்த தேவன் என்று ஆண்டவரே ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஜனங்களை சந்திப்பீராக. அன்றைக்கு தேவ தூதன் சந்தித்து மேய்ப்பர்களிடத்துல உங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களுக்கு எல்லா மனுக்குலத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டது போல இன்றைக்கும் ஆண்டவரே உடைய ஜனங்களை கர்த்தர் சந்திப்பீராக. சந்தித்தவர்களுக்கு சமாதானத்தையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதங்களையும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இயேசுவை உங்கள் ரட்சகராக உங்கள் இதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் சுகமும் ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாயிருக்கும். God bless you.